Hi guys, I'm Geetanjali. Welcome to my channel. If you would like to watch this video in English, click here. September பொறந்தாலே பண்டிகை சீசன் தான். இனி ஜான்வரி வரைக்கும் ஒரு மாசமும் பண்டிகை வந்துட்டே இருக்கும். சரி கொஞ்சம் ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சேன். அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண நிறைய வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் 2 சொரக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒன்று 2 கிலோக்கு மேலே இருக்கும். சரி அப்போ தான் யோசித்தேன் சொரக்காய் ஹல்வா பண்ணலாமே அப்படின்னு. இது கேரட் ஹல்வா மாதிரி தான் இருக்கும் சாப்பிட. காய் இருக்கிறனால ஹெல்த்தின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும். நார்த்தில் லோக்கிகா ஹல்வான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ். இப்போது இந்த சொரக்காய் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் லெட்ஸ் குக். சொரக்காய் பயங்கர பெருசாக இருக்குது. இது எப்படி கட் பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். முதல்ல இந்த மேல் தோலை சீவிக்கலாம். உள்ளே இருக்கிற விதை இந்த சாஃப்டாக இருக்கிற செக்ஷனும் நமக்கு ஹல்வாவுக்கு தேவையில்லை. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 750 கிராம் எடுத்திருக்கேன். கிரேட்டரில் இந்த மாதிரி சைஸில் துருவிக்கலாம். இதை விட சின்ன சைஸ் வந்து ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி திக்காகவே துருவிக்கலாம். ஒரு ஹெவி பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச சொரக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். இந்த சொரக்காயில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும், அதாவது ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, பட் சுண்டுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அது ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 கப் பாலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஹல்வாவுக்கு நல்லா திக்கான பால் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் திக்கான பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இந்த பாலை சொரக்காயோடு சேர்த்துக்கலாம். பால் திரிஞ்சு போகாமல் இருக்கிறது தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பால் வந்து பொங்கி வரும். இது மாதிரி அப்படி வந்தால் கூட அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் சொரக்காயும் பாலும் சேர்ந்து நல்லா வேகும். ஸோ இது அப்படியே சுண்டுற வரைக்கும் கலக்கணும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதை பொடிப்படியாக இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி காஞ்ச திராட்சை கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் அது போடலை, நட்ஸ் மட்டும் தான் போடுறேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம அறுத்து வச்ச முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அப்பப்போ இந்த சொரக்காயும் மறக்காமல் கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போது நம்ம நட்ஸ் எல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதையும் நம்ம சொரக்காயோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா பால்லாம் சுண்டி சொரக்காயோடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட இந்த ஹல்வாவுக்கு ஒரு மெயின் டிப் என்னென்னா, நீங்கள் முதல்ல சொரக்காயை சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு அதை குக் பண்ணி அது சுண்டுனதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நீங்கள் முதல்லையே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஹல்வா மாதிரி இருக்காது. இது கடைசியில் பாயசம் மாதிரி இருக்கும். சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் குச்சியில் தொட்டு லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டிடுச்சு. ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
வாவ், பார்த்தீங்களா நம்ம ஹல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. சீவின பாதாமை அப்படியே மேலே கொஞ்சம் தூவி விட்டுடலாம். Super hot. சுட சுட ஹல்வா ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until next time, see you. Bye bye.